உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது டெய்லி ரொட்டீன் பண்றதுக்காக ஒரு கிளாக் தெரியும். ஸோ இது இல்லாம ஹெல்த்துக்குன்னு ஒரு கிளாக் இருக்கு. ஸோ ரொம்ப அவசியமானது அது. இந்த ஹெல்த் கிளாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்டின்னா, உங்களோட பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே இந்த ஹெல்த் கிளாக்ல நம்ம கரெக்ட்டா இல்ல அப்டின்ற பட்சத்துல ஹாய் ஹலோ வெல்கம் டு சஞ்சீவனி லைஃப் ஸ்டைல் கிளினிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிர்காடியன் ரிதம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக். என்ன சார் பயாலஜிக்கல் கிளாக்னு புதுசா சொல்றீங்க டாக்டர் அப்படின்னா, நம்ம சூரியன் எப்படி சன் ரைஸ் ஆவறதும் சன் செட் ஆவறதும் நம்ம கிளாக்கா நம்ம பார்க்குறோமோ, ஸோ எந்தெந்த ஒர்க் நம்ம பண்ணும் போதும் ஒரு கிளாக் வச்சு நம்ம பார்க்குற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் ஒர்க் பண்றதுக்குமே ஒரு கிளாக் இருக்கு. அதுக்கு பேர் தான் பயாலஜிக்கல் கிளாக். ஸோ தெளிவா பார்ப்போம் இந்த வீடியோல. ஸோ பயாலஜிக்கல் கிளாக்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக். இதை பாருங்க. ஸோ இதுல ஒரு ஒரு டைமுக்குமே ஒரு ஒரு ஆர்கன் சர்க்குலேட் ஆகிறதுக்கான டைம் கரெக்டா இதுல மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸ்கிரீன்ல பாக்குற பிக்சர் பாருங்க. ஒரு ஒரு ஆர்கனுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அதுல டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும். மார்னிங் 3 to 5 லங்ஸுக்கான டைம். ஸோ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் லங்ஸ் நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரீயா ஒர்க் பண்ற அந்த டைம்ல நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை தான் நம்ம உடம்புக்கு ஹீமோகுளோபின் மூலியமா மற்ற ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே சப்ளை பண்ணும். ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்புக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால டே ஃபுல்லாவே ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கலாம். ஸோ பிராணாயாமா பண்றது எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்து பாத்துக்கோங்க. அந்த மார்னிங் ஒரு 4 to 5 எந்திரிச்சு நீங்க பிராணாயாமா பண்ணும் போது டே ஃபுல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். நெக்ஸ்ட் 5 to 7 அப்படின்றது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான டைம். ஸோ அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு ஒரு 6 to 7க்குள்ளார ஒரு யோகாவோ இல்ல எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் போறது, இந்த மாதிரிலாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு மோஷனும் ஃப்ரீயா போகும். அந்த டே ஃபுல்லா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃப்ரீயாவே இருக்கும் உங்களுக்கு. 7 to 9 அப்படின்றது நம்ம ஸ்டொமக்குக்கான டைம். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம கரெக்டா அந்த 7 to 9ல காலைல எழுந்து நீங்க அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30க்குலாம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன் அந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கரெக்டா 8:30 ஆனா ஒரு 9 o'clock நீங்க டிஃபன் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 9 to 11 ஸ்பிளீனுக்கான டைம், மண்ணீரலுக்கான டைம். ஸோ அந்த டைம்ல தான் உங்களோட நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ஜீரணம் ஆகக்கூடிய டைம். அந்த டைம்ல போயிட்டு நீங்க லேட்டா ஒரு 10 o'clock இல்ல 11 o'clock லேட்டா எழுந்திரிச்சு உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா டிஃபன் சாப்பிட்ற டைமே தாண்டி செரிமான டைமே வந்துடும். ஸோ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்பிளீனோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதனால அந்த 8:30க்கு நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 9 to 11 o'clock ஃப்ரீ ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் 11 o'clock பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல போயிட்டு நீங்க ஒரு டீயோ ஒரு காஃபியோ இல்ல ஒரு பஜ்ஜி போண்டான்னு ஜங்க் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த டைம்ல டைஜஷன் டைம்ல போய் நீங்க எடுத்துக்கும் போது திருப்பியும் அதுக்கு ஒரு போர்டனா அமையும். ஸோ அதனால அந்த டைம் எடுத்துக்காதீங்க. இது உங்களோட லஞ்சுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு ஜங்க் எடுத்துக்கும் போது செரிமான கோளாறு வரதுனால வயிறு உபசமா இருக்கும். ஸோ அதனால உங்களோட லஞ்ச் டைம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்க லஞ்சை லேட்டா எடுத்துப்பீங்க. 11 to 1 o'clock நம்மளோட ஹார்ட்டுக்கான டைம். அக்குபஞ்சர் ரூல் படி ஹார்ட் ஒரு ஃபயர் எலமெண்ட். ஸோ அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் டீ காஃபி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட டைஜஷன் ப்ராப்பரே இன்னும் பர்டன் பண்றதுனால இன்னும் ஃபயர் அதிகமாக தான் ஆகுமே ஒழிய கம்மியாகாது. ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கு ஃப்ரீயா இருக்கணுமோ ஏன்னா நம்ம அந்த டைம்ல தான் பரப்பறன்னு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைம்ல தேவையில்லாத ஒரு வயிற்றுக்கு ஒரு பர்டனா அமையும். நெக்ஸ்ட் 1 to 3 அப்படின்றது நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கான டைம். ஸோ சிறுகுடல் நல்லா இயங்குறதுக்கான டைம் அந்த டைம் தான். 11 to 1 நல்லா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப பரபரன்னு இருந்திருப்போம். ஸோ எனர்ஜி ஃபுல்லா அந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கும். அதனால 1 to 3 டல் எனர்ஜியா இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு அந்த 1:30க்கு லஞ்ச் எடுத்துக்கோங்க அப்படின்றது. ஸோ அந்த டைம்ல லஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு செரிக்கிறதுக்கும் அதை செரிமானம் ஆகிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் 3 to 5ன்றது பிளாடருக்கான டைம். அக்குபஞ்சர் ரூல் படி அது வாட்டர் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்.
ஸோ ஏதாவது நீங்க ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடலாம். ஏதாவது திங்க் பண்ணணும் அப்படின்னா காலையில இருந்து ஏதாவது ஒர்க்லாம் பண்ணிட்டு டயர்ட் ஆகிற நேரத்துல ஏதாச்சும் திங்க் பண்ணோம் அப்படின்னா அது அந்த டைம்ல பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏதாச்சும் கொஞ்சம் சின்னதா லைட்டா ஒரு 1/2 hour படுத்து எந்திரிக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 to 7 வந்து கிட்னிக்கான டைம். ஸோ அக்குபஞ்சர் ரூல் படி அதுவுமே வந்து ஒரு வாட்டர் எலமெண்ட் தான். ஸோ ஏதாச்சும் சின்னதா ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெஜ் சாலட் இல்லைன்னா ஏதோ ஒரு சுண்டல் மாதிரியான வகை வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எதுவும் ஜங்க் சாப்பிடாதீங்க. அது வந்து கிட்னியை பாதிக்கும் அந்த டைம்ல. நெக்ஸ்ட் 7 to 9க்கு வந்து பெரிகார்டியம்கான டைம். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க நைட்டு டின்னர் வந்து கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு 7 to 8க்குள்ளார நீங்க உங்க டின்னர் டைம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகிறது வந்து ரொம்ப லேட்டா இருக்கும். ஸோ நீங்க இந்த 7 to 8க்கு நீங்க சாப்பிட்டாதான் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 9 to 9:30க்குலாம் பெட்டுக்கு போய் படுக்கிறதுக்கான டைம் கரெக்டா இருக்கும். 9 to 11 அப்படின்றது வந்து ட்ரிபிள் ஹார்மரோட டைம். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ 9 o'clock தான் வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது வந்து டார்க் டைம்ல தான் செக்ரீட் ஆகும். ஸோ நைட் டைம்ல செக்ரீட் ஆகும்னா நீங்க அந்த டைம்ல போயிட்டு சீக்கிரமா படுத்தாலும் பெட்ல போயிட்டு நீங்க மொபைல் யூஸ் பண்றதுனால ஸோ அந்த வெளிச்சம் வந்து ஐ கான்டாக்ட்ல அப்படியே இருக்குன்றதுனால இன்னும் வந்து மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்கான டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல டோட்டலா அந்த பயாலஜிக்கல் கிளாக்கே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒரு 9:30 பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டுக்கு போய் படுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு நல்ல ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்லீப் வரல அப்படின்ற பட்சத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்சம் சால்ட் வாங்கி அது வந்து நீங்க ஒரு பக்கெட்ல வெந்நீர்ல வச்சு உங்களோட முழங்கால் வரையும் அதுல படிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதுல வச்சிருங்க, கால் வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பெட்டுக்கு போய் படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்ல ஸ்லீப் கிடைக்கும். நெக்ஸ்ட் 11 to 1ன்றது வந்து கேல் பிளாடருக்கான டைம். ஸோ உங்களோட செல் எல்லாமே ரெஜுவினேட் ஆகி புதுப்பிக்கிற டைம் அதுதான். நெக்ஸ்ட் நல்ல ஸ்லீப்புக்கு போற டைமும் அதுதான். அந்த டைம்ல போயிட்டு நீங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு வெளியில போயிட்டு இப்பெல்லாம் ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது அப்படின்றதுனால அந்த டைம்ல ஆர்டர் பண்ணி எதுவும் சாப்பிடாம இருங்க. ஸோ நல்ல ஸ்லீப் வந்து உங்களுக்கு தேவை அந்த டைம்ல. நெக்ஸ்ட் 1 to 3 o'clock தான் வந்து உங்களோட லிவருக்கான டைம். ஸோ லிவர் வந்து எல்லாமே நம்மள பாடி ஃபுல்லா காலையில இருந்து ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து அந்த டைம்ல தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ லிவர் மட்டும் அந்த இடத்துல ஆக்டிவேட்டா உங்க காலையில இருந்து எல்லாமே நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அது எல்லாமே வந்து ரெஜுவினேட் பண்ணி டிடாக்சிஃபைங் பண்ற டைமே அதுதான். லிவர் டிடாக்சிஃபைங் டைம் தான் வந்து 1 to 3 o'clock. ஓகேவா? அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எகைன் வந்து உங்களுக்கு 3 to 5 வந்து லங்ஸ்க்கான டைம். ஸோ காலையில எந்திரிச்சு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் 3 to 5னா நீங்க ஒரு 4 o'clock அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு 4 to 5 o'clockல நீங்க பிராணாயாமா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மூச்சு பயிற்சி பண்றதுனால லங்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைக்கும். டே ஃபுல்லா ரெஃப்ரெஷிங்கா இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே யோகா பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு கிரீன் டீ, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் சாலடு இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லஞ்சு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சின்னதா ஏதாவது ஸ்நாக் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து வெஜ் சாலட் அப்படி இல்லைன்னா வந்து சுண்டல் பயிர் வகை அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் பண்ணிட்டு திருப்பி நைட் டின்னர் சீக்கிரமா எடுத்துட்டு நைட்டு ஸ்லீப்புக்கு சீக்கிரம் போய் தூங்குங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து அந்தந்த டைம்ல வந்து அதோட ஆக்டிவிட்டியை பண்றது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஹெல்த் டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.